லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். நம்ம லோக்கியோட மூவி விக்ரம் அண்ட் கூலியில் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் சிலது ஒர்க் ஆகிருக்கும், சிலது ஒர்க் ஆகிருக்காது. சர்ப்ரைஸ் ஃபீமேல் கேரக்டர் ரெண்டுத்துலையும் இருக்கும். பட் கூலியில் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். விக்ரமில் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ வாட் வென்ட் ராங், இப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். விக்ரம் படம் பார்த்தோன்னா விக்ரம் வந்துட்டு ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸராக நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க பிளாக் ஸ்குவாடில். பட் ஆனால் அவரோட ஃபேமிலியை வந்துட்டு அவர் ரொம்ப வனரபுளாக வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அவர் ஃபேமிலி, அவரோட பேரனும் சவுண்டு கேட்டாலே ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லன்றதை விட அந்த ரிவீல் முன்னாடி வரைக்கும் நம்ம பெருசாக அதை இவர் என்ன எஃபெக்ட் எடுக்காமலே இருக்காரு. வில்லன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க தானே, டிபிக்கல் இந்தியன் வில்லன்னா ஃபேமிலியை பார்த்துட்டு வருவாங்க தானே அப்படின்ட்டு இருக்கும். வில்லன்ஸ் ஃபேமிலி கிட்ட பண்ணால் அதாவது ஒரு வீக் பாயிண்ட்டை பார்த்து வரும்போது அப்போதான் நம்மளுக்கு ரிவீல் ஆகும் ஏஜென்ட் டீனா. ஸோ இட் ப்ரூவ்ஸ் விக்ரம் முட்டாள் கிடையாது. ஸோ ஸ்டோரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இட் மேக்ஸ் சென்ஸ் அண்ட் ஸ்டோரி டிமாண்ட்ஸ் ஏஜென்ட் டீனா. அந்த அதர் ஹேண்ட் வி டோன்ட் ஈவன் ரிமெம்பர் ஹர் நேம். நம்ம கூலியில் வந்த சர்ப்ரைஸ் கேரக்டரோட நேம், அவன் பேர் கல்யாணி. அந்த படத்தில் கல்யாணின்றவங்க தயாலோட சப்போர்ட்டிங் கேரக்டர். இந்த ட்ரெயினை கூட அசால்ட்டாக ஹைஜெக்ட் பண்ணுற தயாலுக்கு அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். அவன் சுற்றியில் அடி வாங்கி உழைச்சா கூட அவர் ஏஞ்சி வந்துடுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு சப்போர்ட்டிங் கேரக்டரே தேவையில்லை ஆக்சுவலாக. அதே மாதிரி விக்ரம் மாதிரி ஒரு ஃபேமிலியோ என்னவோன்னு கூட அவருக்கு கிடையாது. அவர் யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக ஒரு கல்யாணின்றதே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் தான். இந்த மாதிரி நம்ம விக்ரமில் வச்சிட்டோம், நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, ஸோ நம்ம கல்யாணி கேரக்டர் இதில் வைப்போம் சொல்லி அதெல்லாம் எழுதி அப்புறமா வேறு யாரோ டிமாண்ட் பண்ணி ஆட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோரி சுத்தமாக டிமாண்ட் பண்ணவே இல்லை இந்த கல்யாணி கேரக்டருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா டீனாக்கு நீடு இருக்கா மாதிரி கல்யாணிக்கு நீடு இல்லை. ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா ஒரு மூவி சீரீஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கேரக்டருக்கும் ஒரு மோட்டிவ் தேவை. அப்போதான் அந்த கேரக்டர் ஒரிஜினலாக ஃபீல் ஆகும். ஸோ when it comes to டீனா, அந்த குழந்தை அப்புறம் அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்களோட மோட்டிவாகவே இருக்கும். ஈவன் பிஃபோர் அவங்க ஒரு மெய்டாக அங்கே காட்டும்போது கூட அவங்களோட அந்த குழந்தைய தான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அந்த ஃபேமிலியை. ஸோ we know she will protect but we don't know she is agent டீனா. அது மட்டும்தான் சர்ப்ரைஸ். அண்ட் தென் இந்த மோட்டிவ் ரிவீல் ஆகும்போது அந்த மோட்டிவ் பெருசாக சேஞ்ச் ஆகலை. பக்காவாக கிளியராக மோட்டிவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்த டீனா கேரக்டரை பற்றி. இப்படியே கல்யாணி கிட்ட வந்தோம்னா அவங்களோட ஒரே மோட்டிவ் மணி. அவங்களுக்கு ஏன் மணி தேவை, எதுக்கு மணி தேவைன்னு ஒன்றுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஒரு மோட்டிவே இல்லாத ஒரு கேரக்டராக எழுதியிருப்பாரு. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ட்விஸ்ட்டு வேணுமே அப்படின்னு போகிற போக்கில் ஆட் பண்ண கேரக்டர் மாதிரி தான் இருக்கும் கல்யாணி ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் இட் வில் மேக் அஸ் இரிட்டேட்டட் டுவார்ட்ஸ் ஹர். ஸோ ஒரு மோட்டிவும் கிடையாது இந்த கல்யாணின்ற கேரக்டர். நான் அப்போவே சொன்ன மாதிரி வினோ வில்லன் ஹீரோ ஃபேமிலியை அட்டாக் பண்ண போகிறான் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வேணும் ஹீரோவோட ஃபேமிலியை காப்பாற்றுங்கன்னா காமிச்சாச்சு. ஸோ 2 சாய்ஸ் தான். ஒன்று வந்துட்டு இந்த ஜெயிலர் படத்தில் வர மாதிரி யாரையாச்சும் கூப்பிட்டு வரணும், இல்லைனா வந்துட்டு சேதுபதி படத்தில் வர மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அவங்ககிட்டே கண்ணை கொடுத்து, இல்லைனா ஹீரோ தான் வரணும். இப்போ வந்துட்டு நம்ம ஏஜென்ட் டீனாவை ரிமூவ் பண்ணால் அந்த ரெஸ்கியூ மிஷனே ஒரு லேகை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த செகண்ட் ஆஃப் ஸ்டோரியில். இதுக்குன்னு இந்த ஃபேமிலிக்காக இவர் வந்தாருன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு லேக் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ வந்துட்டு இது ஒரு பர்பஸ் இருக்குது இந்த கேரக்டரை ஆட் பண்ணதுக்கு. பட் கல்யாணி கேரக்டரை ரிமூவ் பண்ணால் சில ஸ்டோரிக்கு நல்லது. அவங்கள ரிமூவ் பண்ணி நம்ம ஈஸியாக ரீரைட் பண்ணிடலாம். தயாலை மட்டும் வச்சு அவரே ஒரு பீஸ்ட் மாதிரி பயங்கரமான வில்லன் மாதிரியே காமிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் கல்யாணை இன்ட்ரடியூஸ் பண்ணி தயாலையும் ஒரு டம்மின்ற மாதிரி இவங்க சொல்கிறதான் அவங்க செய்கிறாங்க பிரெயின்ன்ற மாதிரி காட்டி அவங்களும் லாஸ்ட்டில் பிரெயின் இல்லாமல் சிலதெல்லாம் பண்ணி நாகார்ஜுனா கிட்டே இறந்து போயிடுவாங்க. ஸோ கல்யாணியை ரிமூவ் பண்ணால் நம்ம கூலி படத்துக்கே நல்லதுன்ற மாதிரி இருக்கும். கடைசியாக என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் டீனான்றது கொஞ்சம் நேச்சுரலாக இருந்திருக்கும். அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணது, ட்விஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே ஹிண்ட் கொடுத்துற மாதிரி. கல்யாணி கேரக்டர் வந்துட்டு சும்மா அப்ரப்டாக வந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்துட்டு இருக்கிற கதையில் கயாசை கிரியேட் பண்ணி கொஞ்சம் லேகை கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் வேறு எதனா ரீசன் இருக்கா, இல்லை நான் எதாவது தப்பாக சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பற்றி பார்த்தோன்னா இன்னொரு டிஸ்கஷன் வீடியோ தான். என்னென்னா லியோவோட ஃப்ளாஷ்பேக் ஒர்க் ஆகலை, பட் கூலியோட ஃப்ளாஷ்பேக் சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு காட்டும்.